தமிழ் தெரியாது போடாவா? உதவாதி நீ ஒரு தாமதம் உடனே விழி தமிழா. என்னடா பாரதிதாசன் பேசின கவிதையில வந்து சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஒண்ணு இல்லைங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருப்பூர்ல ஒரு 100 வடக்கன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது வட மாநிலத்தவர்கள், அதாவது வடக்கன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழால போட்டு 100 பேர் சேர்ந்து ஒருத்தனை புரட்டி அடிச்சாங்க. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுக்கு கண்டனம் தெரிவிச்சு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதுக்கு பெருசா எந்த ஆதரவும் நம்ம தமிழ் மக்கள் கிட்ட இருந்து வரல. பட் அதை பத்தி நமக்கு எந்த கவலையும் இல்லை. நம்ம சமூகத்தில் நடக்கிற விஷயங்களுக்கு குரல் கொடுத்துட்டு போயிட்டே தான் இருக்கோம். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா ஹிந்தில ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சுங்க. சரி, நான் கூட ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் ஆளுங்க தான் யாராவது வந்து ஒரு ஆதரவு தெரிவிச்சு கமெண்ட் போட்டிருப்பாங்கன்னு நினைச்சேன். போய் பார்க்கும்போது ஹிந்தில இருந்துச்சுங்க. என்னோட அது கமெண்ட் ஹிந்தில இருக்குன்னு போய் கூகுள்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா தமிழ் தெரியாது போடான்னு சொல்லியிருக்குங்க அந்த கமெண்ட். நாங்க இல்லைன்னா திருப்பூரே இல்லை. அது எப்படி தமிழ் தெரியாது போடா, நாங்க இல்லைன்னா திருப்பூரே இல்லை. எனக்கு இதை பார்க்கும்போது உண்மையாலுமே செம கோவம் வந்துச்சு. ஆனா இதை விட ஒரு கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமாங்க, நம்ம எல்லாருமே ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லி போய்கிட்டே இருக்காங்க. ஆனா நான் போட்டிருந்தது தமிழ் பதிவு, கண்டனம் தெரிவிச்சு போட்டிருந்தது. ஆனா அது ஹிந்தி கமெண்ட் வருதுன்னா ஹிந்திக்காரனுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கு, ஆனா நமக்கு ஹிந்தி தெரியல. நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியமும் இல்லை. ஆனா அதே சமயம் நம்ம ஹிந்திக்காரங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வடக்கன்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்காங்க. எல்லா மாவட்டத்துக்குள்ளேயும் வராங்க. அதுக்காவது கொஞ்சமாவது ஹிந்தி தெரிஞ்சுக்கங்க. நம்ம ஹிந்தி படிக்கிறதுனாலயோ தெரிஞ்சுக்கிறதுனாலயோ நம்ம தமிழ் ஒன்றும் அழிஞ்சு போயிடாதீங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவனுங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட நம்ம வேலை வாங்குறதா இருந்தாலும் சரி, இவனுங்க மாதிரி ஆளுங்கிட்ட வேலை சொல்றதுக்காகவாது கேட்கறதுக்காகவும் சரி, அவங்கள மிரட்டுறதுக்காகவாது ஹிந்தி தெரிஞ்சுக்கணும். ஒரு பேசிக்கா சில ஹிந்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதனால இதுக்கு கண்டனம் தெரிவிச்சு வெறும் பதிவு போட்டு இருக்கிறதுனால ஒன்றும் மாற போறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால நாங்கள் டேரக்டா களத்தில் இறங்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அதாவது இப்போ வாய்ஸ் ஆஃப் யூத்ங்கிற கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுல அதிகபட்சமா பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் சென்னையில இருக்க இளைஞர்கள் தான் அதிகமா இருக்காங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து திருப்பூர்ல இருக்க போலீஸ் காவல் ஆய்வாளர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு திருப்பூர் மக்களை மீட் பண்ணி அந்த ஊர்ல இருக்க இளைஞர்களை மீட் பண்ணி அங்க என்ன பிரச்சனை இருக்குங்கிறது நாங்க எல்லாருமா சேர்ந்து எடுத்துட்டு போயிட்டு நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவர்கள்கிட்ட போயிட்டு மனு கொடுக்கலான் இருக்கோம். இந்த வட மாநிலத்தவர்களால என்ன நமக்கு பிரச்சனை இருக்கு, இதுக்கான என்ன சொல்யூஷனுங்கிறது நாங்களே வந்து ஒரு ரெக்வஸ்டா வந்து நம்ம கலெக்டர் கிட்ட கொண்டு போய் கொடுக்கலான் இருக்கோம். இதுக்கு திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க இளைஞர்கள் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புறேன். எப்ப வந்து ஒரு வடக்கன் நான் தமிழ்ல போட்ட பதவிக்கு ஹிந்தியில வந்து கமெண்ட் போட்டிருந்தானோ, எப்ப அந்த ஹிந்தியில வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தெரியாது போடான்னு கமெண்ட் பண்ணியிருந்தானோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் நம்ம இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மீட் பண்ணி திருப்பூர்ல இந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, மக்கள் எவ்வளவு கஷ்டத்துக்கு உள்ளாயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவருக்கு நான் தெரிவிச்சதுக்கான சொல்யூஷன் எடுக்கணும்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். திருப்பூர்ல நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் இருக்கு, பனியன் கம்பெனிஸ் இருக்கு. அவங்க எல்லாத்துக்கும் வேலை செய்யறதுக்கு ஆள் தேவைதான். அதுக்கு நம்ம ஊர்ல இருந்து தான் பாத்தீங்கன்னா அங்க போய் ஆளுகளை கூட்டிட்டு வராங்க. ஸோ அப்படி இருக்கவங்க கிட்ட போய் நீங்க குறைகளை சொல்லும் போது அவங்களுக்கு தொழில் நடக்கணும். ஸோ அதனால வந்து அவங்க இந்த ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஆறுதல் தான் சொல்லுவாங்களே தவிர உண்மையாலுமே திருப்பூர்ல இருக்க மக்களுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு, இது மேலும் மேலும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இதை இனிமே நம்ம வந்து அலோவ் பண்ணவே முடியாதுங்க, இது அனுமதிக்கவே முடியாதுங்க. திருப்பூர் மக்களாகவும் திருப்பூர் இளைஞர்களும் சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புறேன். நன்றி, வணக்கம் மக்களே.